வணக்கம் நண்பர்களே. குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நீங்களும் வெல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாராலையும் வெல்ல முடியும். இது இவரால் மட்டும்தான் முடியும், அவரால் மட்டும்தான் முடியுன்றது கிடையாது. அவங்கவுங்க எவ்வளோ தூரம் கடினமான உழைப்பையும் சாதிக்க முடியுன்ற ஒரு வெறியும் நம்பிக்கையும் இருந்தால் சத்தியமாக சொல்கிறேன், எல்லாராலையுமே வெற்றி பெறுறது உறுதி. ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்கிறேன். உறுதியோடு நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே வெற்றி பெற முடியும். இதுக்கு நம்ம மனசை வந்து எப்படி வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம மனசை எப்படி வச்சுக்கிறணும்? உற்சாகத்தோடையும் நிலைத்த எண்ணத்தோடையும் வச்சுக்கிறணும். நம்ம மனசை எப்பயுமே நம்ம ஜெயிச்சிருவோம், அடிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை தரும் வார்த்தைகளை தான் நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும். எண்ணிய எண்ணியாங்க எய்துபர் எண்ணிய திண்ணியர் ஆகப்பெறின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காப்புல. அதாவது நிலைத்த எண்ணத்தோடு இருந்தோம்னா கண்டிப்பாக என்னது நம்ம வெற்றி அடையிறது உறுதி தான். அதுக்கேற்ற செயலும் எண்ணங்களையும் நம்ம வந்து கரெக்டான ஒரு வடிவமைப்பில் வச்சுக்கிறணும். மனதை வந்து உற்சாகத்தோடு வச்சுக்கிறணும். நம்ம படிக்கிறோம், நம்ம நிறையா படிக்கிறோம், நம்ம அடிக்கிறோம் அப்படின்ற ஒரு சுய பிரகடனங்களை நம்மளே சொல்லிக்கிறணும். ஒவ்வொரு நாளும் சொல்ல தான் அது வந்து எப்படி நம்ம மனசுக்குள்ளே அதுவே தங்கி நம்ம அடிக்கிறதுக்கான வேலைகளை உண்டு பண்ணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிறோம் அப்படின்றது நம்மளே ஏமாற்றிக்கிறக்கூடாது. நம்ம படிக்கிறோன்றதை நம்ம நம்பணும். நம்ம நம்பினாதான் நம்மளை மற்றவங்க நம்புவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம படிக்கிறோன்றதை ஏமாற்றாமல் படிக்கணும். நம்ம படிக்கிறோம், ஏதோ பேருக்கு படிக்கிறோம் அப்படின்னா 10ஓட 11 படிக்கிறோம் அப்படி நம்ம படிக்கக்கூடாது. நம்ம எப்படி படிக்கணும்? ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு படிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அடிச்சிரோன்ற தன்னம்பிக்கையோடு இருக்கணும். அதுக்கு நம்மளை நம்பி படிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு செயலுக்குமே ஒவ்வொரு எதிர்வினை இருக்கும். அதாவது நியூட்டனின் 3ஆம் லா நம்ம படிச்சிருப்போம். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இது என்னது? நியூட்டனின் 3ஆம் விதி. இதான் நியூட்டனின் 3ஆம் விதி. அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம். நம்ம ஒரு பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போகிறோம். மதுரையிலேருந்து சென்னைக்கு பஸ் ஏறி போகிறோம் அப்படின்னா நம்ம எங்கே போவோம்? நம்ம சென்னைன்னு சொல்லி பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கிறோம். நம்ம எங்கே போவோம்? சென்னைக்கு தான் போவோம். அதே மாதிரி தான் முயற்சின்னு சொல்லி நம்ம வந்து நாளுக்கு நாள் ஒரு விஷயத்துக்காக கன்சிஸ்டன்சியாக தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுறோம். அப்புறம் அதோட விளைவு என்னவாக இருக்கும்? அதோட விளைவு கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? வெற்றியாக தான் இருக்கும். நம்ம அந்த விஷயத்துக்கு தானே நம்ம போராடுறோம், அந்த விஷயத்துக்கு தானே நம்ம ஏங்குகிறோம், அந்த விஷயத்துக்கு தானே நம்ம முழு உடலை வருத்தி நம்ம மெனக்கட்டுறோம். சுய மெனக்கட்டு அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் அப்படின்றப்ப என்ன பண்ணும்? அது ஆட்டோமேட்டிக்காக வெற்றிக்கிட்ட தானே அது கொண்டு போகும். முயற்சினா அதுக்கு ஈக்குவலான அது ரிசல்ட் அவுட்புட் வந்து நமக்கு என்ன தான் கிடைக்கும்? அதுக்கு ரிசல்ட் வந்து என்ன தான் கிடைக்கும்? நமக்கு வெற்றி தான் கிடைச்சாகணும். அதுக்கு வந்து அது நம்ம வந்து சுய முனைப்பும் சுய மெனக்கடல்களும் இருக்கணும். தன்னைத்தானே வந்து மெனக்கட்டு நம்ம வந்து அந்த விஷயங்களை வந்து நம்ம ஊடுருவி படிக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் வெயிட்டேஜ் எவ்வளோ கேட்குறாங்க, தமிழ்நாடு கலாச்சார பண்பாடு எவ்வளோ கேட்குறாங்க, பொருளாதாரத்தில் எவ்வளோ கேட்குறாங்க, ஒவ்வொருக்கேற்ற வெயிட்டேஜ் எவ்வளவு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எவ்வளோ தூரம் படிக்கணும், அந்த விஷயங்களை எவ்வளோ தூரம் நம்ம உண்மையாக தெரிஞ்சுக்கிறணும், எவ்வளவு அக்கறையாக இருக்கணும் அந்த விஷயத்தில். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளை ஏமாற்றிக்கக்கூடாது. முதல்ல நம்ம நல்லா படிக்கிறோன்னு சொல்லி நம்ம நம்பணும். ஓகேங்களா? அப்படி நம்பினா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த முயற்சிக்கேற்ற ரிசல்ட்டு அவுட்புட் என்ன கிடைக்கும்? நமக்கு வெற்றியாக வந்து கிடைக்கும். எப்போவுமே அதுக்கு வந்து நம்மளே பொறுப்பேற்றுக்குருவோம். நம்ம ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த விஷயத்துக்கு நம்மளே பொறுப்பேற்றுக்கிட்டால் தான் அது நல்லது. வெற்றி வந்தால் நம்ம கண்டிப்பாக நம்ம தான் பொறுப்பு. அப்படின்னா வந்து என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து முயற்சியை கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளை நம்ம பண்ணணும். அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு தன்னம்பிக்கை வந்துடும். நம்ம அடிச்சிருவோமா? கண்டிப்பாக அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நமக்கு என்னது? ஆட்டோமேட்டிக்காக நம்பிக்கை வர்றதுக்கு என்ன பண்ணணும்? நம்மளே ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளே செதுக்கணும். அதாவது ஆபிரகாம் லிங்கன் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, எப்படி வந்து இது பண்ணுறீங்க? நீங்கள் வந்து ஒரு கோடாரியை கொடுத்து நீங்கள் வந்து மரத்தை வெட்டுறதுக்கு இது பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரங்கள் அவர் என்ன பண்ணுவாப்லையா? கோடாரியை கூர்மைப்படுத்துறதுக்கே செலவு பண்ணுவாப்லையாம். மற்ற 3 மணி நேரத்தில் தான் போய் மரத்தை போய் வெட்டுவாப்லையாம் அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காப்புல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட மெனக்கடல்கள் இருக்குது. அதுக்கு அந்த வெற்றியை அவர் பெறுறதுக்கு வந்து எவ்வளவு? அதே மாதிரி நம்ம குரூப் 4ல் நம்ம வெற்றி அடையணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு டயத்தை ஒதுக்கி நம்ம அதுக்காண்டி ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சுய நம்பிக்கையோடு நம்ம படிக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? அந்த வெற்றிக்கிட்ட அந்த நம்மளை கூட்டிகிட்டு போகும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளையுமே வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நம்ம சுற்றி இருக்க நம்ம உறவினர்கள் இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து மாற்றத்தை உண்டு பண்ணுறதுக்கான முதல் ஆயுதமாகவும் சக்தியாகவும் இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம தான். மாற்றம் என்பது மாண்ட தத்துவம் சொல்லி கண்ணதாசன் சொல்லியிருக்காப்புல. ஆனால் அந்த மாற்றத்தை உண்டு பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம தான். நமக்குள்ளே இருக்க அந்த எண்ணங்களை வந்து மாற்றினா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கான வெற்றியை வந்து நம்ம அடைய முடியும். அதுக்கான வழிகளை அந்த பிரபஞ்சம் உண்டு பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் மாதிரி தான் இது வந்து. நம்ம ஒன் டைம் எப்படியாவது அடித்து உட்காந்துட்டோம்னா அடுத்த 60 வயசு வரைக்கும் நமக்கு என்ன ஆகுது? கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் நம்ம வந்து மந்த்லி வந்து ஒரு இன்கம் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும்.
ஓகேங்களா? இந்த வாழ்க்கை பயணத்தில வந்து பார்த்தோம்னா, பணம் என்பது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கு. "பணத்தின் தேவையை பணமே சந்திக்கும்" வாக்கர் சொல்லியிருக்காப்புல. "எது செய்ய வல்லதோ அதுவே பணம்" அப்படின்றாப்புல கிரௌத்தர். அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பணம்ன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம மெனக்கெட்டு தான் ஆகணும். அப்படின்றப்ப நம்ம மந்த்லி அந்த வாழ்க்கை பயணத்தில பணம்ன்றது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ற மாரி, இத வந்து பார்த்தோம்னா, மாசம் மாசம் நமக்குன்னு ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம? முயற்சி பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இத குரூப் 4ல வந்து அனைவராலும் வெற்றி பெற முடியும். நீங்க முயற்சி பண்ணுங்க. வெற்றி உறுதி. நன்றி நண்பர்களே. வெல்வோம்.